உணர்ச்சி என்பது ஒரு இன்றியமையாததாகும். ஆனால் பாதுகாப்பும் இல்லை என்றால் அந்த செயலானது முழுமை பெறாது. அந்த காலத்திலே பாடினாங்க, பட்டனை தட்டினா 2 இட்லி வரணும்ட்டு. ஆனால் இப்போ ஆப் மூலியமா ஆர்டர் பண்ணால் நமக்கு கிடைக்கதான் செய்யுது. ஆனால் ஆர்டர் பண்ணும்போது பேமெண்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, ஓடிபி வருது. அப்போ அங்கே பாதுகாப்பு கூடவே இருக்கதான் செய்யுது. அதனால பாதுகாப்பும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்து தான் உற்பத்தி திறனை உயர்த்துது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். பாதுகாப்பு என்ற அணியின் தலைவர் லாரன்ஸ் அவர்களுடைய வார்த்தை முன்வைக்க அழைக்கிறேன். வாங்க லாரன்ஸ். அவையில் கூடியிருக்கும் மேலாளர் அவர்களுக்கும், உயர் அதிகாரி அவர்களுக்கும், தொழிலாளர் நண்பர் அவர்களுக்கும், தொழில்நுட்ப அணியில் வந்திருக்கும் எனது நண்பர்களுக்கும், பாதுகாப்பு அணியில் வந்திருக்கும் எனது நண்பர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் எனது மிக பணிவான வணக்கங்களையும் பாதுகாப்பு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தில் உற்பத்தி திறன் உயர்வுக்கு பெரிதும் துணை நிற்பது பாதுகாப்பு என்ற வாதாட வந்திருக்கிறேன். இன்றைய நாட்களில் பாதுகாப்பு என்பது நம்முடன் என்றும் பயணிப்பதாகும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதுபோல பாதுகாப்பு இல்லாமல் உற்பத்தி திறன் என்பது, உற்பத்தி திறன் உயர்வுக்கு பெரிதும் துணை நிற்பது பாதுகாப்பாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருக்கு, ஒத்துக்கிறோம். பாதுகாப்பு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி செய்தால் முழுமை பெறாது. எதிரணியில் உள்ளவர்கள் 3 பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ராமில் நின்றால் ஒரு எலக்ட்ரிஷியனிடம் 25 எல்சி வாங்குவார்கள். அந்த எல்சியை பூட்டை போடுவார்கள். அந்த பூட்டை நன்றாக பூட்டி இருக்கிறதா என்று எடுத்து பார்த்து விட்டு பாதுகாப்பாக வேலை செய்வார்கள். ஆனால் இன்றோ தொழில்நுட்பம் தான் பெரிசு என்று வந்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் எந்த கட்சி? திடீர்னு கட்சி எல்லாம் கேட்கிறா. நான் சோத்து கட்சி தான். சோத்து கட்சியா? ஆமாப்பா, சோத்து கட்சி தான். என்னோட மனைவி கட்சி தான். சோறு ரொம்ப முக்கியம் இல்ல, அப்படி மனைவி கட்சி தான். அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, பாதுகாப்பா இருக்கீங்க. அந்த கட்சியில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு சோறு கிடைக்காது, இல்லாட்டியும் வேற ஒன்றும் கிடைக்கும். அதனால தனியிலேயே பாதுகாப்பா இருக்கிறீங்க. நன்றி நீதிபதி அவர்களே. தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும் அதில் பாதுகாப்பு ஒவ்வொரு இடத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மோட்டார் இயங்க வேண்டும் என்றால் அதில் ஓவர்லோட் இல்லை, ட்ரிப்பிங் இல்லை என பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள். இயந்திரம் என்னதான் வேலை செய்தாலும் அதில் தொழில்நுட்பம் உள்ளூட இருந்து கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பு இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது. அப்படி செய்தால் முழுமை பெறாது. பணி செய்தால் முழுமை பெறாது. உற்பத்தியும் பாதுகாப்பும் இருந்தால் 10x10 100 ஆகும். 100x100 1000 ஆகும், 10,000 ஆகும். அதுவே பாதுகாப்பு இல்லாமல் வேலை செய்தால் 10x10 10x0 0 தான் இருக்கும். 100x0 தான் இருக்கும். எனது நண்பர் ஒருவர் கியர் பாக்ஸில் ஆயில் ஊற்றுவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த ஆயிலை எடுத்து ஊற்றுவதற்கு கப்பு இல்லை. அதனால் அவர் அந்த கையில இருந்து அந்த ஆயிலை ஊற்றிருக்காரு. அந்த கியர் உள்ளுக்கு அவர் கை போய் ஒரு கையே இழப்பாயிருச்சு. அதனால் அந்த குடும்பத்திற்கும் நிறுவனத்திற்கும் பெரிய விபத்து. இன்னொரு நபர் பெல்ட் கன்வேயர் வேலை செய்யும் போது அவர் ஒரு பெல்ட் ட்ரம்மில் வந்து கையை உள்ள விட்டுட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவர் இல்லாதனால அந்த குடும்பமே 0 ஆயிடுச்சு. அந்த நிறுவனத்துக்கும் பெரியதாக இது உண்மைதான் என்று எதிரணிகள் உள்ளவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என நம்பி நடுவர் அவர்களே, நீங்கள் பாதுகாப்பு பணிக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்பளித்த நமது நிர்வாகத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லாரன்ஸ் அவர்களே.
லாரன்ஸ் அவர்கள் பாதுகாப்பே என்று உற்பத்தி திறன் உயர்வு பெரிதும் துணை நிற்கிறது என்று அவருடைய வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். இது சாத்தியமில்லை என்று வாதிடுவதற்காக தொழில்நுட்ப வளர்ச்சியே என்ற அணியிலிருந்து அதன் தலைவர் முருகேசன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். உற்பத்தி திறனுக்கு பெரிதும் துணையாக இருப்பது பாதுகாப்பா அல்லது தொழில்நுட்பமா? இதுதான் நடுவர் அவர்களை பட்டிமன்றம். தொழில்நுட்பமே என்ற தலைப்பில் தான் முதலாக நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் இங்கே என்னோட பேச வந்திருக்கிற நண்பர்களுக்கும் எதிரணியில் உள்ள தோழர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கான வணக்கத்தையும் உலக பாதுகாப்பு தின மற்றும் உடல்நல தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொழில்நுட்ப அடிக்காக என்னுடைய வாதங்களை முன்வைக்க இருக்கிறேன். லாரன்ஸ் மிக தெளிவாக அவங்க சொல்லிட்டு போயிட்டாரு, பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா நாங்க என்ன சொல்றோம், டெக்னாலஜி வந்துச்சு, தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இயந்திரத்தையே இயக்குறோம், பாதுகாக்கிறோம். இதெல்லாம் அவர்களுக்கு எதிரணிகளுக்கு தெரியல நினைக்கிறேன். பாதுகாப்பு தங்கு தடையின்றி உற்பத்தி தொடர பாதுகாப்பு முக்கியம் இல்லை, ஆனா இந்த தொழில்நுட்பம் தான் இங்க முக்கியமா இருக்கு. தொழில்நுட்பம் இல்லைன்னா உற்பத்தி கம்மியாயிடும். எனவே இதைத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம் தொழில்நுட்ப அணிக்காக. அந்த காலத்துல எல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க, வண்டி உருண்டோட அச்சாணி தேவைன்னு. அந்த அச்சாணியே இங்க தொழில்நுட்பம் தான் என்பது அவர்களுக்கு தெரியாத நடுவர் அவர்களே. அது ஏன் அவங்களுக்கு விளக்க மாட்டேன்னு தெரியல. இன்னைக்கு உலகமே உலக வளர்ச்சியே பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துல தான் சார்ந்தே இருக்கு. பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க, தொழில்நுட்பம் பின்னாடிதான் அந்த பாதுகாப்பே இருக்கு. அது தெரியாத அவங்களுக்கு. இங்க பாதுகாப்ப உற்பத்தி தடை போடுகிறதை ஒழிய உற்பத்தி திறன் உயர்வுக்கு பாதுகாப்பு என்பது இடையூறாக இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, நான் சொல்ல தேவையில்லை நடுவர்களே. இன்னும் சொல்ல போனா நம்ம கம்பெனிலேயே மாற்று எரிபொருளுக்கு போயிருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல். இதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி நடுவர்களே. தர உறுதிக்கு எக்ஸ்ரே அனலைசர் போன்ற இதை நம்ம வளர்ச்சி உருவாகி இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி தான். எனவே இதனால் உற்பத்தி திறன் உயருது. எங்க தொழில்நுட்பம் இல்ல, டெக்னாலஜி எங்க இல்லாம சொல்ல முடியுமா? எந்த இடத்துல இல்ல. அதனால அண்ணா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே போயிருக்காரு, ஓவர்லோடு ட்ரிப்பிங் ரிலே. இந்த ட்ரிப்பிங் ரிலேங்கிறது தொழில்நுட்பம் தான். அது அண்ணனுக்கு தெரியாத, அண்ணனுக்கு தெரியல. அதனால அவங்க இதை ஏத்துக்க கூட இதுல இல்ல. 3 பேரும் வந்திருக்காங்க பேசுறதுக்கு. ஆனா அதுதான் தொழில்நுட்பம் தான் என்று சொல்லி, தொழில்நுட்பம் தான் உயர்வுக்கு உற்பத்தி திறன் உயர்வுக்கு பெரிதும் துணையாக இருக்கிறது. எனவே நடுவர்களே, எங்கள் அணிக்கே நீங்கள் தொழில்நுட்ப அணிக்கே தீர்ப்பு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டு இங்கே எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உற்பத்தி திறன் உயர்வுக்கு பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்ப வளர்ச்சி என்று அவருடைய வலுவான வாதத்தை முன்னுரையாக முருகேசன் அவர்கள் வைத்துள்ளார்கள். இப்போது இல்லை பாதுகாப்பு தான் முதன்மையாக இருக்கிறது, பெரிதும் துணை நிற்கிறது என்று நம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய வாதத்தை முன்னெடுப்பார்கள். வாங்க ராமகிருஷ்ணன். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் பாதுகாப்பு தின வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். எதிரணியில் திரு முருகேசன் அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உற்பத்தி திறன் உயர்வுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் முனைக்கிட்டு போயிருக்காரு. இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறோம். ஆனா பாதுகாப்பு இல்லாமல் உற்பத்தி திறனை உயர்த்த முடியாது. ஒவ்வொரு செயலுக்கும் பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு இல்லாமல் எந்த ஒரு செயலும் அமையாது. அது புரியல நினைக்கிறேன். அடுத்து பெல்ட் கண்டர் மூலமா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டெக்னாலஜி தான், இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறோம். ஆனா அந்த டெக்னாலஜில நம்ம பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம உடல் உறுப்புகளை மட்டுமல்ல நம்மளையே இழக்க நேரிடும். அது அந்த டெக்னாலஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அண்ணன் பாட்டு பண்ணாரு, வண்டி உருண்டோட அச்சாணி தேவைதான்னு. அந்த அச்சாணி எதுக்கு? பாதுகாப்புக்காக போடப்பட்டதானே. அது என்ன விளங்க உங்களுக்கு? ஏப்பா விளங்கலையா? 3 பேர் உட்படாத டீமா பேசிக்கிட்டு இருக்காங்க, டெக்னாலஜி தான் அப்படின்ட்டு. ஆனா
பாதுகாப்பு இல்லாமல் உற்பத்தி திறன் உயர்வு ஒருபோதும் நடைபெறாது. ஆகையால் உற்பத்தி திறன் உயர்வுக்கு பாதுகாப்பே முக்கியம் என்று தீர்ப்பு கூற நடுவரை கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்பாக பணி செய்வோம், மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி ராமகிருஷ்ணன் அவர்களே. அவங்க சொன்னதுக்கெல்லாம் பதிலும் சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ணன் அவர்களே. இப்ப இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்ட்டு முஸ்தாபா அவர்களை அவர்கள் மொழியில் எடுத்துரைக்க அழைக்கிறேன். ആദ്യമായി എൻ്റെ മുന്നിൽ സന്നിഹിതരായ പ്രഗത്ഭ വ്യക്തികൾക്കും മധ്യസ്ഥൻ അവർക്കും മറ്റു സുഹൃത്തുക്കൾക്കും നമസ്കാരം. ഇവിടെ ഞാൻ സംസാരിക്കുന്നത് മധ്യസ്ഥൻ ആവശ്യപ്പെട്ട പ്രകാരം ടെക്നോളജി, ആധുനിക സാങ്കേതിക വിദ്യയെക്കുറിച്ചാണ്. ഈ ലോകത്ത് ടെക്നോളജി ഇല്ലാതെ നമുക്ക് മുന്നോട്ട് പോകാൻ സാധ്യമല്ല എന്ന് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. റാമിൽ ടെസ്റ്റ്, കോൺമിൽ ടെസ്റ്റ് അളക്കാൻ ഇന്ന് നാം ഉപയോഗിക്കുന്ന SFM എന്ന സാങ്കേതിക മീറ്റർ ഉപയോഗിക്കുന്നു. ഇത് ഒരു ടെക്നോളജി അല്ല സാർ. അതുകൂടാതെ നമ്മൾ ഇന്ന് ഉപയോഗിക്കുന്ന PPE കിറ്റ് പോലുള്ള വ്യക്തിഗത സംരക്ഷണത്തിൽ ഉൾപ്പെട്ട ഹെൽമെറ്റ്, സേഫ്റ്റി ഗോഗിൾസ്, സേഫ്റ്റി ഷൂ, സേഫ്റ്റി ബെൽറ്റ് എന്നിവയെല്ലാം നിർമ്മിച്ചത് ടെക്നോളജി ഉപയോഗിച്ചാണ്. ഇത് ധരിക്കുന്നതിലൂടെ നമ്മൾക്ക് സംരക്ഷണം കിട്ടുന്നു സാർ. നമ്മുടെ മുൻഗാമികൾ പഴയ കാലത്ത് ടെക്നോളജി ഇല്ലാത്തതിനാൽ നിർമ്മാണ മേഖലയിൽ വളരെ ബുദ്ധിമുട്ട് അനുഭവിച്ചു, പ്രയാസവും അനുഭവിച്ചു. വളരെ കൂടുതൽ സമയം നഷ്ടമായി, അപകടവും ഉണ്ടായി. ഇപ്പോൾ ഓവർഹെഡ് ക്രെയിൻ, മൊബൈൽ ക്രെയിൻ, മറ്റു മെഷീനുകളും ഉപയോഗിക്കുന്നതിനാല് അപകടവും സമയവും ഒരുപാട് കുറഞ്ഞിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഉത്പാദനശേഷിയിൽ മാത്രമല്ല, ഗുണമേന്മ ഉറപ്പു നൽകുന്നതിലും മാനവ വിഭവശേഷി മാനേജ്മെന്റിനും സാങ്കേതിക വിദ്യ ഒരു മുൻപന്തിയിൽ ആണെന്ന് ഞാൻ ഇവിടെ ഓർമ്മപ്പെടുത്തുന്നു. എനിക്ക് ഇവിടെ സംസാരിക്കാൻ അവസരം നൽകിയ HRN ഡെപ്യൂട്ടി മെക്കാനിക് ഡിപ്പാർട്ട്മെന്റ് എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. முஸ்தபா அவர்கள் அவர்களுடைய மொழியிலேயே தன்னுடைய வலுவான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்.